ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். நெக்ஸ்ட் என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6ல் 6.1 எக்ஸசைஸில் 10th சம் பார்க்க போகிறோம். அதில் இஃப் cos theta by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a squared minus a squared plus 1 sin theta ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. வந்து ஃபஸ்ட் வந்து என்ன கொஸ்டின், cos theta by 1 plus sin theta 1 by a-வா, இது வந்து என்ன, ஏ ஸ்கொயர்டு இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட என்ன ஏ தான் இருக்குது, அது 1 by ஏவாக இருக்குது. அப்போ வந்து நம்ம ஏ ஸ்கொயர்டுன்னு மாற்றணும். இப்போ வந்து ஏ ஸ்கொயர்னு மாற்றணும்னா டேக்கிங் ரெசிப்ரோக்கல்னு மாற்றுறோம். ரெசிப்ரோக்கலை மாற்றுறோம். ஓகேவா, ரெசிப்ரோக்கலையே மாற்றுறோம். வந்து என்னாகும், தலைகீழாயிரும். அப்போது 1 + sin theta by cos theta ஈக்குவல் டு ஏன்னு ஆயிருமா. ஏன்னா 1 by a வந்து தலையாச்சுன்னா a by 1 வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து அடுத்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ தான் ஏ ஸ்கொயர்னு வருமா. இப்போ ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஓகேவா, ஸ்கொயரிங் போத் சைடு என்ன ஆகும், 1 + sin theta ஹோல் ஸ்கொயர்டு, இது ஏ ஸ்கொயர்டு வந்துடும், பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடுமா. காஸ் ஸ்கொயர் தீட்டாவை பிரிக்கலாமா. இப்போது என்னென்னு பிரிக்கலாம்னா 1 + sin theta ஹோல் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் தீட்டாவை என்னென்னு பிரிக்கலாம், 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு பிரிக்கலாமா, ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு. இப்போ இங்கே வந்து என்ன ஃபார்முலேஷனில் இருக்குது, ஏ ஸ்கொயர்டு. இங்கே வந்து ஸ்கொயர்டு மறைஞ்சிருக்குமா, ஏன்னா 1 ஸ்கொயர் 1 × 1னா 1 தான் வரும். அப்போ என்ன ஆகும், 1 + sin theta ஹோல் ஸ்கொயர் பை 1 - sin ஸ்கொயர்டா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், 1 + sin theta 1 - sin theta ஃபார்மேஷனில் இருக்குதா, ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு. இதை ரெண்டாக பிரிக்கலாமா. அப்போது 1 + sin theta 1 + sin thetaன்னு பிரிக்கலாமா, பை 1 + sin theta 1 - sin theta பிடிச்சாச்சா, ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு. இதுக்கு கேன்சல் ஆயிருமா. இப்போது ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்ன, 1 + sin theta பை 1 - sin theta தான் ஏ ஸ்கொயரோட மதிப்பு. ஓகேவா, இப்போ அடுத்து அந்த ஃபார்மேஷன் எடுத்து இங்கே எழுதுறாமா. டூ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. டூ ப்ரூவ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களா. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்தாச்சா. இப்போ ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல வந்து ஏ ஸ்கொயர் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்குமா, அதோட மதிப்பு ப்ரூவ் பண்ண அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது 1 + sin theta by 1 - sin theta minus 1 by 1 + sin theta by 1 - sin theta plus 1. ஓகேவா, ஈக்குவல் டு இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், 1 + sin theta minus 1 - sin theta ஆகுமா, பை அந்த கீழே இருக்கிறது அப்படியே தானே வரும், 1 - sin theta. ஓகேவா, பை அதே மாதிரி கீழே இருக்கிறது எல்சிஎம் எடுக்கலாம். 1 + sin theta ப்ளஸ் 1 sin theta பை 1 - sin thetaன்னு வருமா. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா, தலைகீழாக கொண்டு போகலாம். இங்கே கீழே இருக்கிறது அப்படியே தலைகீழாக கொண்டு போகலாம். 1 + sin theta minus 1 - sin theta by 1 - sin theta into இது அப்படியே தலைகீழாக கொண்டு போனால் என்ன ஆகும், 1 - sin theta by 1 + sin theta ப்ளஸ் 1 - sin theta ஆகுமா. இப்போ இதுக்கும் கேன்சல் ஆயிருமா. அடுத்து
இதுக்கு கேன்சல் ஆகிடுமா? அடுத்து ப்ளஸ் ஒன்றுக்கும் இங்கே மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகுமா? அடுத்து ப்ளஸ் சைன் தீட்டாக்கும் இங்கே மைனஸ் சைன் தீட்டாக்கும் கேன்சல் ஆகுமா? இப்போ இங்கே வந்து ப்ளஸ் சைன் தீட்டா, அடுத்து ப்ளஸ் சைன் தீட்டா, இங்கே மைனஸ் இருக்கா? இங்கே உள்ளே வந்து மைனஸ் சைன் தீட்டா, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுமா? இப்போ ப்ளஸ் சைன் தீட்டா அடுத்து அதுவும் ப்ளஸ் சைன் தீட்டா தான். அப்போது 2 சைன் தீட்டா. இங்கே இருக்குது 1 + 1 2 2வா? அப்போது 2க்கும் கேன்சல் ஆகிரும். அப்போது சைன் தீட்டா RHS கண்டுபிடிச்சாச்சா? அப்போது கீழே ஏம்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க மறக்காமல். ஓகேவா? இது சம் கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 தாட்டி உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.